கூட சங்கீதம் 79 அதுடைய 12வது வசனம் படிங்க பாப். ஆமென் சொல்லுங்க. ஏளத்தனையாய் நம்ம மேல நிந்திருக்கிற நிந்தனைகளை ஏளத்தனையாய் திரும்ப பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் மேல மிகவும் பிரியமா இருக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர். ஆமென். நிந்தனைகளை உங்க மேல வச்சு வந்திருக்கிற பழி சொல்களை, ஆமென், உங்க மேல தூற்றி தூற்றி பேசுவாங்கல்ல அந்த பேச்சுகளை, அவமதிப்புகளை, கேலி கிண்டல்களை, ஆமென், ஏளனம் செஞ்சு பேசுறாங்கல்ல அப்படி எல்லா காரியங்களையும், ஆமென், நிந்தனைகளை நிந்திக்கிறாங்கல்ல, இவங்களாலதான் இவ்வாளாலதான் இந்த குடும்பத்தினாலதான் சொல்லி நிந்திக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த எல்லா காரியங்களையும் ஏளத்தனையாய் அவங்கள மேல திரும்ப பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. என் தெய்வம் எனக்காக வழக்காடுகிறவர். ஆமென் அல்லேலூயா. நான் இப்போ பேச முடியாமல் நான் சும்மா இருந்தாலும் சரி, ஏன்னா தாவீது சொல்றார், உங்க நிமித்தம் நான் நிந்தனைகளை சகித்தேன். நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா பிசாசு நம்ம மேல தூஷணம் செய்கிறவன், நிந்திக்கிறவன். தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறவர். மனுஷன் நிந்திப்பான, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லிட்டு? மனுஷன் வாயில தான் ஆசீர்வதிப்பான், ஆனால் நிந்திப்பான், குற்றம் கண்டுபிடிப்பான். நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவான், நம்ம கெட்டு போனாலும் பேசுவான். ஆமென் அல்லேலூயா. மனுஷருடைய நிந்தைக்கு நம்மளை தப்புவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க உத்தமர்களை தற்காத்து இடும்பு செய்கிறவங்களுக்கு பூர்ணமா பதில் கொடுப்பவர் அவன். ஆமென். ஏளத்தனையான்னு சொல்லும் போது இது ஒரு பூரணத்தை காட்டுகிறது. ஆமென். ஆசீர்வாதங்களும் நம்ம மேல பூர்ணமாக வர்ஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அதே மாதிரி என்ன வேணும்னா நம்மளை பேசிட்டு போறதுக்கு முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார். உன்னை ஏற்றுக்கிட்டான் தான் என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி, என்னை ஏற்றுக்கிட்டவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ உன்னை ஏற்றுக்கல, உன்னை நிந்திக்கிறாங்க, உன்னை தேவையில்லாம பேசுறாங்கன்னா அது தேவனை பேசுறது போல. சொல்லுங்க, நான் ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏசப்பா பிள்ளைன்னு? எத்தனை பேருக்குள்ள இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்குது? அவங்க சொல்லுங்க, என்னை நிந்திக்கிறவன் யாரை நிந்திக்கிறான்? எனக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறான். ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுகிறேன். நான் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் என் வழிகளை நான் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் என் வழிகளை நான் கவனிக்கிறேன், பார்க்கிறேன், சீர்தூக்கி பார்க்கிறேன். தேவன் முன்பாக நான் உத்தமமா இருக்கணும். நான் வாயில பாவம் செஞ்சிடக்கூடாது, கண்ணில் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் மீறி பேசிடக்கூடாது, நான் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, போய் சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னை செக் பண்ணி ஜாக்கிரதையாதான் கர்த்தர் முன்னாலே வாழுகிறேன். ஆனாலும் ஆமென் என்னை நிந்திக்கிறார்கள். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் படி தான் நான் வாழ விரும்புகிறேன். ஆனாலும் என்னை நிந்திக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பு இல்லைங்க. ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஏளத்தனையா எந்த அளவு நம்ம மேல அவர் வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்களேன். அவன் பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேலை நம்மளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஈஸியா ஒரு கழுகு ஒரு கோழி குஞ்சியை தூக்கிட முடியாது, ஆக்ரோஷமாய் மாறிவிடும் கோழி. கரெக்டா? ஆமென். ஈஸியா நம்ம பிள்ளை யாரோ அடிச்சுட்டா நான் ஆக்ரோஷமா மாறிவிடுவோம் இல்லையா? நீ யாரு என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? Who are you to beat my child? நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு என் பிள்ளை நீ அடிக்கிறதுக்குன்னு கேட்கிறோம் இல்லையா? ஆமென் அப்படிதானே? அப்போ தேவ பிள்ளைய ஒருத்தன் தொட வந்தா சர்வ வல்லவர் சும்மா இருப்பாரா? உங்களை பேசுகிறத விட்டு சும்மா இருப்பாரா? இல்லை. ஆமென் சொல்லுங்க. என் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. வாயில் இல்லை பதில், செயல்ல.
சொல்லுங்க, வாயில்லை இல்லை பதில், அவர் செயல்ல செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நீதி உள்ளவர். ஆமென். உங்கள் மேல உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுதிருந்த கையெழுத்தை சிலுவையில என் தேவன் குலைத்து போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தூஷணங்கள் குலைத்து போட்டார். இவங்க தூஷிச்சுட்டாங்க, இவங்க சாபம் விட்டுட்டாங்க, அது நம்ம மேல வரும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, யார் விடுற சாபங்களும் என் மேல தங்க போறது இல்லை, பலிக்க போறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னேன். நான் எழுதினதை ரப் பண்ணி விட்டார். ஆமென். சொல்லுங்க, எழுதினதை பிசாசு எழுதினதை மனுஷன் எழுதினதை ஆமென் குலைத்து போட்டார் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நிந்தனைகளை சுமந்தார். உங்க மேல வந்த பாவத்தை சாபத்தை அவர் சுமந்தார். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். சில விஷயங்களை நம்ம நிந்தனைக்குரியவர்கள் தான். அவங்க பேசுறது எங்ககிட்ட ஏதோ விஷயங்கள் இருந்துச்சு, பேசியிருக்கலாம். ஆனா பூர்வ காலத்திலிருந்தே பேசிட்டு உங்களை நிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை என் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் விடுதலையா இருக்கிற பிள்ளை. ஆமென். என் மேல நிந்திக்க எந்த பிசாசுக்கும் மனுஷருக்கும் என் தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி அன்பு நம்மளை மீட்டு வச்சிருக்குதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை சபிக்கனா அவனை என்ன பண்ணுவேனா? சபிப்பேன். ஆமென். இந்த உலகத்துல உங்களை சபிக்கிற மனுஷன் நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கலாம், நல்லா இருந்து நம்முடைய நிலைமை பார்த்து நம்மளை சபிச்சுட்டு இருக்கலாமா? பரவாயில்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை, அது நிரந்தரமானது இல்லை. ஆனால் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானது. சொல்லுங்க, நிரந்தரமானதா? ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா நம்ம மேல. ஆமென். எங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவார் அவர். அவன் எனக்காக பேச யார் இல்லைன்னு சொல்லாதுங்க, அவன் பேசிட்டே இருக்கான். சில நேரத்தில் வீட்டுக்குள்ள நடக்கும், அவங்க பாட்டுக்கு அங்கே பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம அருமையானவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்க ஒரு வார்த்தை என்னை புரிஞ்சிருக்கீங்கல்ல, என் கூடவே இருக்கிறீங்கல்ல, என்கிட்ட நன்மை வாங்கியிருக்கீங்கல்ல, பேசுறவங்க பேசிட்டே இருக்காங்களா, ஒரு வார்த்தை எனக்காக நீங்க பேசுனீங்களா? கேட்பல, ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக அவர் வக்காலத்து வாங்கிட்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. தோல்வியில சொல்லுங்க, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆயுதம், இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். அது மகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஆமென். சொல்லுங்க, உலக மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூடி பேசினாலும் கவலை இல்லை. தாவீதுக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசுவாங்க. ஆமென். எப்படி கூட்டம் கூடி பேசுவாங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்வார், இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு
நாய்கள். அப்படிதானே சொல்லியிருக்காருல்ல? கூட்டம் கூடி நாய் மாதிரி பிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொல்லணும்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்குற சாட்சி, அவங்க சொல்ற தூஷணை இல்லை அவர் கேட்பது. சொல்லுங்க, தேவன் என்னுடைய ஜபத்தையும் என்னுடைய கூக்குரலின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா, வானமும் பூமியும் யாவும் படைத்து வல்லநாதா, சர்வ வல்லநாதா, என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா, வானமும் பூமியும் யாவையும் படைத்து வல்லநாதா, சர்வ வல்லநாதா, இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. கூப்பிடுங்க, இயேசு ராஜா. ஒவ்வொரு வாயும் அவரை நோக்கி கூப்பிடட்டும். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்விற்கு அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறேன், கூப்பிட்டால் பதில் தருகிறேன். தேடினால் காணப்படுகிறேன், கூப்பிட்டால் பதில் தருகிறேன். பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதைப் போல ஏதுமில்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதைப் போல ஏதுமில்லை. இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுக வாழ்வு இதை போல ஏதும் இல்லை. ஆமென். கிறிஸ்து எங்க பக்கத்தில் நம்முடைய சார்பினில் இருக்கிறார் என்று சொல்றதை விட பேரின்பம் இது வேற என்னங்க வேணும்? ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதா, நம்ம கூட இருக்கிறதா சுக வாழ்வு.
ஆமென். கிறிஸ்துவில்லாமல் இருக்கிற ஜனங்களை பார்த்து சுக வாழ்வுன்னு சொல்லாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் சுக வாழ்வு. கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது, ஆமென், நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம இருதயத்தில் இருக்கிறது, நம்ம சமீபத்தில் நிற்கிறது, நம்ம பட்சமா நிற்கிறது, நம்ம சார்பில் இருக்கிறது, இதுதான் சுக வாழ்வு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எவ்வளவு அன்பு ஆண்டவர் என் மேல. அதான் சொல்ல, என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்மளுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற எல்லா பேச்சுகளையும் எல்லா காரியங்களையும் ஏழத்தனையா ரிவிட் கொடுப்பாரு ஆண்டவர். சொல்லுங்க, ஏழத்தனையா ரிட்டர்ன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கல் மேல் மோதுகிறவன் என்னாகும்? இது யார் மேல் விழுகிறதோ நசுக்கி போடும். ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட மோதனானா யார்கிட்ட மோதுற கணக்கு சொல்லுங்களேன். உங்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்காக தான் தேவன் பேசுகிறார். உங்ககிட்ட மோதுற பிசாசானாலும் சரிங்க, எப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியங்களான்னு நீங்க சொல்றீங்கள, மாந்திரமோ புள்ளி சூன்யமோ பரம்பரை பாவமோ சாபமோ எதுனாலேனே புரியலன்னு சொல்றீங்களா, சில காரியங்கள், அது யார் கூட மோதுது? ஆமென். தேவ பிள்ளை விரோதமாய் மோதுறது அவர்கிட்ட மோதுற மாதிரி அது நொறுங்கி போகும். ஆமென். சொல்லுங்க, அது நொறுங்கி போகும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதம் 69 சங்கீதத்தில் ஆமென் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா பேசுறவங்க யாரு? என்னுடைய சகோதரர்கள். ஆமென். பழி சொல்றவங்க, குறை சொல்றவங்க வெளியே உள்ள ஆட்களானாலும் தாங்கிட்டு போயிடலாங்க. ஆனா நமக்கு விரோதமா நிற்கிறது யாரு? நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள். பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரை உனக்கு சத்ருவா இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. ஆமென். நம்மளை குறித்து அறிந்த, நம்மளை குறித்து புரிந்த, நம்முடைய பலவீனங்களையும் பலத்தையும் புரிந்தவங்க தான் நம்மளை ரொம்ப பேசுவாங்க. சகோதரர்கள், என் தாயின் சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசினா 69:4 இருக்குது. வித்தவுட் காஸ், என்னது? நிமித்தம் இல்லாமல், சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாம. சம்பந்தமே கிடையாது எனக்கு, ஆனா சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. சொல்லுங்க, சம்பந்தப்படாத விஷயத்தில் நம்மளை சம்பந்தப்படுத்தி பேசும்போது நமக்கு எவ்வளவு காயமா இருக்குல்ல. நிமித்தம் இல்லாமல் எங்களை தூஷிக்கிறவங்க அநேக பேர். ஏன் நிமித்தம் இல்லாமல் நம்மளை தூஷிக்கிறாங்க தெரியுமா? விஷயம் இவ்வளவுதான், அவங்க இஷ்டத்துப்படி நாங்க செய்யறது இல்ல. அவங்க சொல்லுவாங்க, நம்ம தேவ திட்டத்தின்படி யோசிப்போம், நம்ம தேவ திட்டத்தின்படி செயல்படுவோம். தேவ வழியில் இருக்கிறவனுடைய காரியங்கள், சிலுவையின் பாதையில தேவ வழியில் இருக்கிற காரியங்கள், அவனுடைய காரியங்கள் கெட்டு போறவனுக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரங்கள் மாதிரி தெரியுது. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுமா? பைத்தியம்னு சொல்றாங்க. பைத்தியக்காரங்களை மாதிரி நாங்க கண்கள்ல தெரியுறோம். அவங்க பெரிய எப்படி தெரியுங்க தெரியுமா? புத்திவான்கள் மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. அவங்க எப்பவுமே எதுல கால்குலேட் பண்ணி பேசுவாங்க தெரியுமா? தமக்கு சுய புத்தி மேல, தங்க எஜுகேஷன் மேல, அதுக்கடுத்து அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில தான் அவங்க பேசுவாங்க. ஆனா நம்ம எப்பவுமே யோசிக்கிறது, பேசுறது எல்லாம் தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள இருந்த. ஆமென். சொல்லி, நாங்க கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உலகத்துக்காக பைத்தியமா திரிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி பைத்தியக்காரங்களா திரிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக பைத்தியமாய் திரிறவங்க எத்தனை பேர்? சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, நான் பைத்தியம். யாரும் கிடையாது, சொல்ல மாட்டீங்க. ஆனா ரொம்ப ஆழமான விஷயம், கிறிஸ்துவுக்காக நாங்க பைத்தியக்காரர்கள். ஆமென்.
அப்போ கிறிஸ்துவுக்காக நாங்கள் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்குள்ள இருந்து செயல்படும் போது உலகத்தார்களுக்கு பைத்தியமாய் தெரியுது, நிமித்தம் இல்லாமல் பேசுவாங்க. அது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றது தாவீது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறாங்களோ தெரியல. ஆமேன். அது குறிச்சில நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. 69:9-10 படிங்க. அது மாத்திரமல்ல, நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட எப்படி பேசுறாங்க? நிந்தனையா திறனையா பேசுறாங்க. புரியுதா? எப்படி பேசுறாங்க? நிந்தனையா பேசுறாங்க. வீட்லயும் பேசுறாங்க, வெளியிடங்கள்லயும் பேசுறாங்க. நான் கிறிஸ்துக்காக நான் பக்தி வைராக்கியப்படுற விஷயங்கள். ஆமா, இவ பெரிய ஜபிக்கிறவா, உன் ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டுடும், நீ ரொம்ப பரிசுத்தவாட்டி பாரு, அப்படியே சர்ச்சுன்னு போறியே, வசனம் நிக்கிறியே. அப்போ நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட நிந்தனையா பேசுறவங்க. சொல்லுங்க, எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை ஒருத்தன் வந்து நிந்தனையா பேசும்போது என் தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். அந்த உறவு புனிதமானத. ஆமென். அதே மாதிரி ஒருத்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தோணான்னு பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய பக்தியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? சிலர் வந்து வைஃப் வீட்டுல நல்லா ஜோம் பண்ணுவா, ஹஸ்பண்டுக்கு அது என்ன இருக்கு எல்லாத்துக்குமா இது நிந்திக்கிறீங்க. எல்லாத்துக்குமா தேவன்? ஆமா, எல்லாத்துக்கும் தேவன் தான். எல்லாத்துக்குமே தேவன் தான் வேணும். ஆண்டவருடைய தயவு இல்லாம நம்ம கண்ணு கூட சிமிட்ட முடியாது, தெரியுமா? எப்படி யோபு சொல்றாரு, கண்ணு நான் மூடாதபடிக்கு எதுவுமே என்ன பண்ணிட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம கண்ணு சிமிட்டுற காரியங்களுக்கு தேவன் வேணுமே. அப்ப எல்லா காரியங்களுக்கு தேவன் தானே வேணும். அவைக்குரிய காரியங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படலைன்னா அந்த நாள் வரைக்கும் நீங்க பொறுத்திருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனா அவைக்குரிய வாழ்க்கையில தீவிரமா இருக்கணும், நான் தேவன் அண்டே இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைக்கு என்னைக்கும் ஜபத்துக்கு யாரும் தடையாவே இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, தேவ காரியம் வந்து நான் தடையா நின்னுட்டேனா நிந்தனை என் மேல் சுமரும். ஏழத்தனையா சுமக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மளை நிந்தித்தாலும் சரி, நம்ம பிறரையும் நிந்தித்தாலும் கூட. சொல்லுங்க, என்னைய நிந்திக்கிறவரையும் தேவன் விட மாட்டார். அதே மாதிரி நானும் கூட. அதனாலதான் தாவீது பாரு, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நாடு விடாதையோ, தீயன எதையுமே நாடு விடாதையோ. ஏன் தெரியுமா? நம்ம பேசுற பேச்சுகள் நம்மளை நியாயம் தீர்க்கும். எத்தனை பேர் அதோடைய பயம் நமக்குள்ள இருக்குது? இன்னைக்கு தேவனுடைய பந்தியில பங்கெடுக்க வந்திருக்கிறோம், என்னென்னலாம் தான் பேசிட்டு வந்திருக்கோம். வீட்டுல நம்மளே யாராவது ஒண்ணு சொன்னா புசுக்குன்னு கோவம் வருது. என்ன சொல்ல? ஆனா மத்தவங்கள துறக்கப்பட்ட பிரேத குழி நாறுது. என்னது நாறுது? பேச்சு கஷ்டமா இருக்குது. தயவு செய்து வாயின் பேச்சுகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அதான் ஃபாதர் பாட்பாடு, என் வாயில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயத்தை தான் ஆற்ற வேண்டும். பிறருடைய காயத்தை ஆற்ற மாதிரி, சிலரை வன்ற தேற்ற மாதிரி, தூக்கி விடுற மாதிரி தான் நம்முடைய வார்த்தை. எந்த சூழ்நிலையிலையும் பிறனை அசட்டை பண்ணி தாழ்த்தி பேச கூடவே கூடாது. ஆமென். பிறருடைய காயத்தை ஆற்ற அளவு வார்த்தை நமக்குள்ள வர வேண்டும்.
ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட அது என்னை பட்சிக்கிறது. தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிற நேரத்துல தேவன் மேல வைக்கிற அன்பு நம்மள ஏதோ பண்ணுங்க. உயிரை கூட பெருசா தெரியாது, உலகத்துல இருக்க எந்த பொருளுக்குள்ள பெருசா தெரியாது, பணம் பெருசா தெரியாது, எதுவுமே. அதுதான் அன்பு. நேத்து பேசின சொன்னேன், தன்னுடைய சிநேகிதனுக்கு உயிரை கொடுக்கிறார். ஆமென். ஏசப்பா நமக்காக உயிர் கொடுத்தார் இல்லையா? ஆமென். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்ம எந்த அளவு தேவனை குறித்து தாகமா இருக்கோம்? ஆமென். சொல்லுங்க, நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, எப்போதும் ஐ வாண்ட் டு பி வித் யூ. மற்றவங்க நான் என் கூட இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சகோதரன் என் கூட இல்லை, கவலை வேண்டாம். நேசிக்கிறோம் என் பக்கத்தில் இல்லை, கவலை வேண்டாம். என்னை நேசித்த அப்பா அம்மா என் கூட இல்லை, கவலை வேண்டாம். நான் நேசித்த சில மனிதர்கள் வெறுத்து போயே சேர்ந்துட்டாங்க, கவலை வேண்டாம். உயிரோடு இருந்தாலும் நம்ம பக்கம் வர மாட்டேங்கிறாங்க, கவலை வேண்டாம். தாயினு மேலே அவங்கள நேசிக்கிறவர், தகப்பனு மேலே அவங்கள நேசிக்கிறவர், எந்த சகோதரனு மேலே நேசிக்கிறவர், நல்ல தோழனாக இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான். எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான். அது போதும், பார்த்துக்கலாம். சொல்லுங்க, அது போதும், பார்த்துக்கலாம். ஆமென். சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு காது கேளாதவனு போல நான் இருக்கணும். சொல்லுங்க, காது கேட்ட உடனே வாய் சுருன்னு பேசிடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்வேன், 2 ஓட்டை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? இந்த பக்கத்துல இந்த கேட்டு இந்த பக்கத்துல விட்டுறணும். ஆமென். எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. 54:12 இருக்கு. இட் இஸ் நாட் எனிமி. என்னுடைய சத்ருவெல்லாம் பேசினது எனக்கு சமானமான மனுஷன். சர்ச்ல கூட அவ்வளவுதான். சர்ச்ல நம்மளை நிந்திக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. எல்லா பக்கமே, எவ்ரிவேர். சொல்லுங்க, என்னை நிந்திக்கிறவருடைய நிந்தனையை நான் ஆண்டவர் கையில கொடுத்துருவேன். ஆமென். அல்லேலூயா. அது ஏளத்தனையா அவர் என்ன பண்றாரோ நமக்கு தேவையில்லை. ஆமென். அவர் கையில இருக்கலாம். சொல்லுங்க, அவர் கையில இருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சகித்தேன், உமது நிமித்தம் நான் நிந்தனையை சகித்தேன். ஆமென். சகிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசையை எழும்புவார். ஆமென். ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 51 எடுங்க. ஐசாயா 51 7வது வசனம். சொல்லுங்க, என்ன சொல்லிருக்கிற ஆண்டவர் மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். ஆமென். சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கவே மாட்டேன். ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், முடிவு பரியன் உம்மை நம்புவேன். நான் உம்மை முடிவு பரியன் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான்
8வது வசனத்தை வாசிங்க. பட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை அரித்து அந்த மாதிரி பட்டுப்பூச்சி மாதிரி அது போயிடும்ன்றார். ஆமென். ஆனால் 11வது வசனம் பாருங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். ஆமென். தூஷணத்தினால கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். சொல்லுங்க, எனக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க, 54வது அதிகாரத்துக்கு வாங்க. 54வது அதிகாரம் 4வது வசனம். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே. சொல்லுங்க, நான் லட்சியம் அடைய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமென். வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்லயும் வந்த நிந்தனையை நீங்க நினையாத அளவு உங்களை மேன்மையாய் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க 17வது வசனம். இதோ ஆமென். சொல்லுங்க, இன்னைக்கு கூட்டம் கூடிட்டு பேசிட்டு இருக்காங்களா? ஆமென். அது என்னால கூடின கூட்டம் அல்ல. ஆமென். இனி கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கவங்க உங்க பட்சத்துல வருவாங்க. ஆமென். சொல்லுங்க, என் பட்சத்தில் வருவாங்க. என்னை எதிர்க்கிறவங்க என் பட்சத்தில் வருவாங்க. ஆமென். நான் அவங்களுக்கு உதவுற அளவு, சகாயம் பண்ற அளவு. ஆமென். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்குற உறவுகள் எனக்கு திருப்பி கிடைக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நீ கீழே வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போவும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். அவங்க என்ன உருவாக்குனாலும் வாய்க்காமலே போகும். அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, எனக்கு என்ன நடக்குமோ, என்னென்னதெல்லாம் பேச போறாங்களோ தெரியலையே, நீ குற்றப்படுத்துவாய், வாய்க்காம போவோம். சொல்லுங்க, வாய்க்காம போவோம், என் சார்பில் வருவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 9வது வசனம் 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள். 51:9. ஏசாயா 51. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களையும் ஆமென். ஹல்லேலூயா. நீ எழும்பு. குற்றப்படுத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அவங்க இதை பேசுறாங்க, இது பேசுறாங்க, இது நடக்குது, அது நடக்குது, எனக்கு விரோதமா எல்லாம் இருக்குது. நீ சொல்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாங்க, எழும்பு எழும்பு எழும்பு. ஆமென். பலன்கொள். ஆமென். சோர்வுல உட்காராத, சிந்திச்சுட்டே உட்காராத, அழுதுகிட்டே உட்காராத. அது உன் வாழ்க்கைக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆவில பலன்கொள். சொல்லுங்க, பலன்கொள். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பலன்கொள்ள சொல்றாரு? ஆமென். சோர்ல இருக்காதேன்னு சொல்றாரு. ஆமென். பலன்கொள், கர்த்தருடைய புயமே. எப்படி பாருங்களேன், உங்களை என்ன சொல்றாரு? கர்த்தருடைய புயம் நீங்க. ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய புயமா நாங்க. ஹல்லேலூயா. சாதாரணமானவங்க அல்லங்க. கர்த்தர் நம்மளை எப்படி உயர்ந்த இதுல பாக்குறாங்க பாருங்களேன். ஆமென். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமென். நாங்க பலவீனனா இருக்கலாம், ஆனா நாம் ஆண்டவர் நம்மளை எப்பவுமே பலன் உள்ளவங்களா தான் பார்ப்பாங்க. ஆமென். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. முந்தி நீ எழும்பின பத்தியா, அப்படி எழும்பு கர்த்தருக்காக. ஆமென். கர்த்தருக்காக நீ எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை படிங்களேன். நீ நல்லவோ
நீ தான் நல்லவன், உன்னைய குறிச்சு உனக்கே மறந்துட்ட நீனு, இதெல்லாம் நீ செஞ்சிருக்கல, திரும்பி எழும்பு. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்துக்கிட்டே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்காத. ஆமென். உன்னுடைய நிந்திக்கிற உன்னுடைய நிந்தனை ஏழத்தனையும் அவங்க மேல வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உன்னை வந்து தேசத்துல எப்படி வைப்பார்? மேன்மையா மகத்துவமா உன்னை வாழ வைப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.